வணக்கம் குருடர்களே. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கீழடிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கீழடிக்கு எப்படி போகிறது, அங்கே என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட என்ட்ரி சார்ஜ் என்ன, அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குதா, இல்லை தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயமா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது நம்ம மதுரை மாவட்டத்திலேருந்து, அதாவது மதுரை மெயின்லேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது. இப்போ நீங்கள் கீழடிக்கு போகிறீங்கன்னா அங்கே மொத்தம் நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று கீழடி மியூசியமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்தில் இருக்கிற பொருள்லாம் இருக்குதுல்ல, இவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்த பொருள் எல்லாமே எங்கே எடுத்திருக்காங்களோ, அந்த அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுல்ல, அந்த பொருள்லாம் எடுத்த அந்த இடத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல அதில் பார்க்குறது கீழடி மியூசியம் தான். அடுத்து தான் நம்ம அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ இந்த கீழடி மியூசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ஆளுக்கு என்ட்ரி சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 15 ரூபா பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 10 ரூபாவும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த மியூசியத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே ஒரு தேட்டர் இருக்கும். அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60% உள்ளே இருக்கலாம். இதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 15 ரூபா கட்டிட்டு உள்ளே போகிறீங்கள, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த தேட்டருக்குள்ளே போய் பார்க்குறதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டு தனியாக பே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்களோ ஒரு 15 ரூபா டிக்கெட், அவ்வளோதான். அதுதான் இப்போ இந்த தேட்டரில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த ஆர்கியாலஜிஸ்ட்கள் நடந்துச்சுல்ல, இந்த இப்போ அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுல்ல, அது நடந்ததுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக இதில் போடுவாங்க. அது எங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கீழடி போகிறீங்கன்னா மறக்காமல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மியூசியத்துலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுல்ல, அந்த அகழ்வாராய்ச்சி நடத்தின இடத்துல கிடச்ச எல்லா பொருளையுமே இங்கே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயே நம்ம ஒவ்வொரு ரூம்லேயுமே எல்இடி ஸ்க்ரீன் வச்சு அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ எந்தெந்த ஊர்லலாம் இப்போ அந்த காலத்து அகழ்வாராய்ச்சி நடத்தி கிடைச்ச பொருட்கள்லாம் எந்தெந்த ஊரில் கிடச்சிருக்குது, அது எந்தெந்த நாகரிகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே அவங்க டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்களா, அவங்களுக்குலாம் ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு டச் ஸ்க்ரீனோட இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இதிலே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எந்தெந்த பீரியடில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, யார் யார், அது எந்தெந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படி சொல்கிறத பற்றி இதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கீழடி போகிறீங்கன்னா இந்த மியூசியத்தை மறக்காமல் சுற்றி பாருங்கள். இந்த கீழடி மியூசியத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஒரு அவுட்ரு, அந்த நல்ல ஒரு அவுட்ரான ஏரியாவில் தான் இருக்கும். அதுக்கு வெளியில் வேணால் ஸ்நாக்ஸ் கடை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா ரொம்ப வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் இங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சாப்பிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டேக்கு அவ்வளோவா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று மதுரையில் ஸ்டே எடுத்துருங்க, அதுதான் பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மியூசியத்தில் இருக்க பொருள் எல்லாமே எங்கேருந்து எடுத்தாங்களோ அந்த இடத்த பார்க்க போகிறோம். அதாவது இந்த அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுல்ல, அந்த இடத்த பார்க்க போகிறோம். அந்த இடம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. இப்போ இந்த மியூசியத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அகழ்வாராய்ச்சி நடந்த இடம். அதாவது இப்போ அவங்க தோண்டி எடுத்தாங்கல்ல அந்த முதுமக்கள் தாலி, அதுக்கப்புறம் அவங்க பழங்கால நாகரிகத்தில் என்னென்ன பயன்படுத்தினாங்க எல்லாமே இந்த இடத்துலேருந்து எடுத்தது தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மியூசியத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்ட்ரி சார்ஜ் எதுவுமே இங்கே வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு இந்த இது அது எதுவுமே கிடையாது. வெளியில் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கடை இருக்கும். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி மாங்காய் ஏதாவது விற்பாங்க அவனுக்குள்ளே, அது நீங்கள் சாப்பிட்றனா கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம். இப்போ கீழடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் மட்டும்தான் கீழடியில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் இப்போ நான் கண்டினியூவாக போடுறேன். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.